நீங்க வீடு கட்டும்போது டிபிசி அதாவது டேம் ப்ரூஃப் கோர்ஸ் போடாம விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? சுவத்துல ஈரப்பதம் வர்றது, பெயிண்ட் உறிஞ்சு வர்றது, பெயிண்ட்ல பபிள் ஃபார்ம் ஆகுறது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறது, ஏன் உப்பு படிகிறது கூட நடக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே கேபிலரி ஆக்ஷன் தான். கேபிலரி ஆக்ஷனா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வாட்டருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சுகத்தில் இருக்க குட்டி குட்டி கேப்ல இந்த வாட்டர் போய் தங்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த டிஷ்யூ பேப்பரை இப்போ இந்த தண்ணி டம்ளர் மேலே வைக்கிறேன். அந்த நீர் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி மேலே போகும். இதைத்தான் நம்ம கேபிலரி ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் உங்க பில்டிங்லயும் நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் போடணும். இது மட்டும் இல்லாம வால் அண்ட் ஃப்ளோர் ஜங்ஷன்லயும் ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் போட்டிருக்கணும். டெரஸ் அண்ட் பாத்ரூம்ல PU கிறிஸ்டலைன் வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணிருக்கணும். டிபிசி எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அதாவது பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டிபிசி போடுறது ரொம்பவே முக்கியம். இது எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு மேலே பிளிந்த் லெவலில், அதாவது ஒரு 25 mm திக் சிமெண்ட் மோட்டாரும் வாட்டர் ப்ரூஃபிங் மிக்சரும் ஆட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். சில சமயத்தில் பிட்டுமின் ஷீட்டு இல்லைனா மெம்பரைனை யூஸ் பண்ணுவோம். இதனால கிரவுண்டில் இருக்க ஈரப்பதமும் சுவத்தில் ஏறாது. இல்லப்பா, நான் டிபிசி போடாமல் வீடை கட்டிட்டேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு ரெட்ரோஃபிட் டிபிசி மெத்தட் தான் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வால் பேஸில் கெமிக்கல் இன்ஜெக்ஷன், எபாக்சி ரெசின் ஆர் PU இன்ஜெக்ஷனும் பண்ணுவோம். சில நேரத்தில் குரூவை கட் பண்ணிட்டு பிட்டுமென் இல்லைனா மெம்பரேனையும் இன்சர்ட் பண்ணுவோம். இது